பூதசித்தி விவாகா முறைப்படி திருமணம் பண்ணியிருக்கிறாங்க நடிகை சமந்தா. அது என்ன பூதசுத்தி விவாகா அப்படிங்கிறத வாங்க விரிவா பார்க்கலாம். நடிகை சமந்தா திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனரான ராஜ் நெடிமுருவை கோவையில் உள்ள ஈஷா யோகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய லிங்கபைரவி தேவி சன்னதியில பூதசுத்தி விவாகா முறைப்படி திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திருமணத்துல நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள்னு 30 பேர் மட்டும்தான் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த பூதசுத்தி விவாக திருமணம் முறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, கோவையில் இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்துல பண்ணக்கூடிய திருமண முறைக்கு பூதசுத்தி விவாகா அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. ஈஷா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய லிங்கபைரவி சன்னதியிலேயோ தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள்லையோ இந்த முறைப்படி திருமணம் பண்ணப்படுது. இந்த முறைப்படி திருமணம் பண்ணும்போது தம்பதியினருக்கு இடையில ஆழமான பிணைப்பு ஏற்படுத்தக்கூடிய யோக விஞ்ஞானத்தோட வழங்கப்படுறதா சொல்லப்படுது. இந்த செயல்முறையின் மூலமா பஞ்சபூதங்கள் சுத்திகரிக்கப்பட்டு இருவருக்குமான திருமண உறவு பிரதிஷ்டை செய்யப்படுதாமா. மேலும் தம்பதியினர் தங்களுடைய எண்ணம், உணர்ச்சி மற்றும் உடல் தாண்டிய சங்கமத்தை உணர்வதற்கான சாத்தியத்தை பூதசுத்தி விவாகா வழங்குகிறதாம். ஈஷா யோகா மையத்துல சத்குருவால பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கபைரவி தேவி பெண் தன்மையினுடைய சக்தி மிக்க வெளிப்பாடு. லிங்கபைரவி வளாகம் மக்களோட வாழ்வை வளமாக்குற சடங்குகளுக்கு ஒரு துடிப்பான இருப்பிடமா திகழுது. இங்க ஒருவரோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் தேவியின் அருளை பெறும் வகையில சடங்குகள் நடக்குது. இந்த சன்னதியில தான் சமந்தாவுக்கும் ராஜ்க்கும் பூதசுத்தி முறைப்படி திருமணம் நடந்திருக்கு.